ஹாய் மக்கா, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஒரு பிரியாணியை தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா மங்களூர்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு, அதனால் ஏதாச்சும் பிரியாணி பண்ணுவோன்னு. அதனால தாங்க மங்களூர் பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க மக்கா பார்க்கலாம். போட்டு வதக்குறாங்க பாருங்க. இது எதுக்கு வதக்குறாங்கன்னு தெரியல, ஆனால் வதக்குறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ பிரியாணி என்னெல்லாம் போட்டு அரைக்க போகிறாங்க பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க? அது புளி, அப்புறம் பூண்டு, அப்புறம் சில்லி, புதினா கொஞ்சம் இருக்குது, மாற்றி சொல்றீங்க. புதினா இது மல்லி, இதெல்லாம் இப்போ போட்டு நம்ம அரைச்சி எடுப்போம். இப்போ வறுத்து வச்சிருக்க தேங்காய் அரைக்கணுமா, அதை கூடயே போட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டு இதையும் சேர்த்து அரைக்கணும். நாங்கள் ஒரு 6 பேர் தான் இருக்கோம், அதனால் நாங்கள் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம். ஒரு 1 கிலோ போல் வெங்காயம் எடுத்துருக்கோம். 1 kg சிக்கன். முதல்ல உள்ளி தக்காளி எல்லாம் வதக்கி எடுப்போம். சிக்கன் 1 kg. சிக்கன் போடுவோம். கலவை மாதிரி வச்சிருப்பாங்க, ப்ளஸ் சிக்கன் தானே. மிக்சிங் பண்ண போகிறோம் மக்கா. நெய், சுகாதாரமான நெய் இருக்கா? கல்லுப்பு, உனக்கு கல்லுப்பு. மஞ்சள் பூண்டு, கருப்பில் மஞ்சள் பூண்டு. பெங்களூர்ல மங்களூர்ல இப்படிதான் பண்ணுவீங்களா? கலப்பு தண்ணியெல்லாம் விட வேணாம், இல்லை அதுலேயே தண்ணி அதிகமாக
ஊறி வந்துடுது. அரைச்சி வச்ச மசாலானா அந்த புதினா தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சது. பிரியாணி வேற லெவலில் இருக்கு மக்கா. சிக்கனை பாருங்க, அப்படியே பிஞ்சு என்ன அழகா வருது. வேற லெவலு செம டேஸ்ட். இனிமேல் அடுத்த விழாவில் பார்ப்போம் மக்கா.